வணக்கம் நேயர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க பாஸ்தா செய்யலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு கப் எடுத்து வச்சுருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 2 எடுத்து வச்சுருங்க, பச்சை மிளகாய் 2, பூண்டு, இஞ்சி, மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், சாதாரண மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி. இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணியை பாஸ்தாவை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதெல்லாம் தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் லைட்டாக. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஊற்றி வச்சுங்க. நல்லா இன்னும் நல்லா வேகணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இன்னும் வேகணுங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டி வச்சுங்க. கொஞ்சோண்டு மேலே பச்சை தண்ணி ஊற்றி வச்சுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஆயில் ஊற்றி வச்சுங்க. இந்த பாருங்க, நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்போ வெங்காயம் போட்டுடலாங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சிட்டு வந்து பாருங்கள், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதையும் இதில் ஊற்றிக்கலாம். இந்த மசாலாவும் நம்ம போட்டுடலாங்க. நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதங்கணுங்க. இதில் இருக்க தண்ணியே போதும். உப்பு போட்டுடலாங்க. நல்லா வதங்கிட்டு வரும். நல்லா வதங்கிட்டதுனால எண்ணெயெல்லாம் வெளியில் வர அளவுக்கு நல்லா வதங்கினா தாங்க பாஸ்தா நல்லா வாசமாக இருக்கும். இந்த இஞ்சி, பூண்டு எல்லாம் இந்த பச்சை வாசம் போகணும், நல்லா வதக்கணும். இப்போ நம்ம அதை எடுத்து இதில் போட்டுடலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா பாஸ்தாவை போட்டு மசாலாலாம் போட்டு நல்லா கிளறியாச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.